அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா. அபய குரல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது பூ பார்க்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எப்போவுமே சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பூ, மூன்றாவது பூ, அடுத்தது ஐந்தாவது பூ தான் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது பூவும் நாலாவது பூவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டாவது பூக்கு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ரெண்டாவது பூக்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சென்னை பைபாஸில் ஃபுல்லாக பேரிகார்டு போட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நடந்து போகிறதுக்காக பக்தர்களுக்குனே வழிவிட்டு வச்சுருந்தாங்க. நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பூ கொண்டுட்டு வரது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற எல்லா தெருக்கள்ல இருந்துமே எல்லா ஏரியாவில் இருந்துமே பூ கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வண்டிலையும் பார்த்திங்கன்னா தோரணையாக சாமியை வச்சு அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு ட்ரம் செட்டோட மேலதாளத்தோட வேட்டெல்லாம் வெடித்து வான வேடிக்கையோட அவ்வளவு அலங்காரமாக கோலாகலமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருக்கள்ல இருந்தும் வர்ற பூ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குங்க. சில பேர் இப்போ சாமி அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளவு கோலாகலமாக இருக்குது. இப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. சமயபுரம் பாலத்துக்கு அடியில் கீழே இருக்கிறோம். இங்கே ஒரு ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மேலதாளத்தோட. சமயபுரம் பூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் டயத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருக்கள்ல இருந்துமே மேலதாளத்தோட கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் கோவிலுக்கு பூ பார்க்க வரணும் அப்படின்னா ஒரு 6 to 7 மணி அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் டைம் ஆக ஆக ஒரு 9-10 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அதிக பூக்கள் வந்து வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்து பைக்கு நம்ம பார்க் பண்ணிட்டு இப்போ நேராக கோவிலுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நாட்களை விட இன்றைக்கி வந்து கடைகள்லாம் அதிகமாகவே இருக்குது. நம்ம இடையில வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சமயபுரம் கோவிலுக்கு வந்திருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கடைகள் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைக்கு நிறுத்த கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ஓவர் க்ரௌடாக இருக்குது. இந்த இடத்துல புதுசாக நம்ம சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டிங் போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து அதை ஆன் பண்ணல. லைட்டிங் போர்டு ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருந்திருக்கும். இந்த போர்டுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கோவிலுக்குள்ளே சாமியை பார்க்க போகிறதுக்கு பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே வரிசை வந்து கியூ லைன் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. இப்போ நம்ம சாமியை பார்க்க உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுங்க உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்குது. அதனால் நம்ம சாமியை பார்க்குறது லாஸ்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்கே சீரியல் செட்லாம் பாருங்கள். கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரியல் செட்டில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ராஜகோபுரத்தை பாருங்கள், முன்னாடி இருக்கிற ராஜகோபுரத்தில் சீரியல் அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம பைபாஸ் ரோட்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தோட அந்த அழகு பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல சாமியை பார்க்குறதுக்கு பக்தர்கள் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கியூ லைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீண்டுக்கிட்டே போகுதுங்க. கோவிலை சுற்றி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக புதுசாக இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கேருந்து சின்னது, அது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒன்று புதுசாக அப்படியே நீவாக ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சமயபுரம் 5வது பூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வரும். அதனால் அந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு வழி வந்து பத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு வழியுமே போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு தெருக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர பூ வந்து இங்கே வந்து வெளியே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா எல்லாருமே உள்ளே போகிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே சரியான க்ரௌடாக இருக்குங்க. நம்ம இந்த வழியாக போய் உள்ளே சாமியை பார்க்க போகலாம். ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா திரும்பவும் ரிட்டன் வெளியே வர்றதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கொண்டுட்டு வர பூவை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலோட முன்புறத்துக்கு போகலாங்க. அங்கே தான் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆகும். அந்த இடத்துல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வியூ வந்து நல்லா தெரியும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. மெயின் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இங்கே பூ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பூ கொண்டுட்டு வரும்போது பாருங்கள் நாட்டிய குதிரையெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க. குதிரை டான்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு.
டைம் ஆக ஆக கூட்டம் குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஆக ஆக தாங்க அதிக கூட்டம் இன்னும் ஒவ்வொரு தெருக்குலேருந்து பூக்கள் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸில் பாருங்கள், இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் அப்படின்னு. அங்கே வரையுமே ஒவ்வொரு தெருக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர பூக்களை வந்து ட்ரம் செட்டத்தோட அப்படியே அந்த ஆட்டம் பாட்டத்தோட ட்ரம் செட் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சமயபுரம் வந்திருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி இருக்குங்க. அவ்வளோ பூ அள்ளிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் பூவுக்கு சமயபுரத்துக்கு கொண்டு வந்து பக்தர்களால் கொண்டு வந்து போடப்பட்ட பூக்கள் தாங்க. ஒரு 3-4 டிராக்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு சமயபுரம் பூ வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கிற இந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், மேலே இருக்கிற தூண்கள் பாருங்கள் எவ்வளோ தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒவ்வொரு தூண்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மனோட அவதாரங்கள் தாங்க. சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டு எவ்வளோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவதாரங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஓவியங்களாக அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூண்கள்லையுமே இது இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 சைடுமே என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக கடைகளாக அதிகமாக இருக்குங்க. அங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக எல்லா என்ட்ரன்ஸ்லேயுமே அங்கேருந்து ஒவ்வொரு தூணுகளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகள் வச்சுருக்கிறாங்க. இன்னும் பூ அங்கேருந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நான் உங்களுக்கு இந்த சைடு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயுமே எவ்வளோ கடைகள் உள்ளே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இங்கே இருக்கிற கடைகளில் சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸு, அந்த சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிருக்கிறாங்க. மேலே பாருங்கள் ஒரு திரிசூலம்லாம் போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இலைகளால் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வந்திருந்தோம் அப்படின்னா அது பச்சை பசுமை அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, க்ரீனிங்ஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கலர் இந்த கலரில் இருக்குது. இது முன்னாடியே போட்டது முதல் பூவுக்கு போட்ட டிசைனிங். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பூ உள்ளே கொண்டு போகிறதுக்காக. இன்னும் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணலை. கேட்டு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறையா தெருக்கள்ல இருந்து பூ வரிசையாக கொண்டு வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ வெளியே போயிட்டு காமிக்கிற பாருங்க. இன்னும் வரிசையாக ஒவ்வொரு தெருக்கள்ல இருந்துமே பூ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே என்ட்ரன்ஸில் எல்லாமே கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு சைடு இருந்தும் பக்தர்களை பூ கொண்டுட்டு வராங்களோ, ஒவ்வொரு தெருக்கள்லேருந்து கொண்டுட்டு வராங்களோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடாக இருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது கோவிலோட என்ட்ரன்ஸில் முன்னாடி இங்கேயே பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமியை பார்க்க முடியாத பக்தர்கள் ரொம்பவுமே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியவே சூடமேற்றி பற்ற வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்தே கிளம்பிடுறாங்க. நம்ம இப்போ இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக இன்னொரு தெருக்கல்ல இருந்து இன்னொரு பூ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கரகமெல்லாம் வச்சு அவ்வளவு அழகாக சூப்பராக வருதுங்க. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள்.
மற்ற தெருக்கல்ல இருந்து பூ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரம் செட் அடிச்சுட்டு ஆட்டம் பாட்டத்தோடு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சைடு இருந்து ஒரு தெருக்கல்ல இருந்து பூ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து மேலே அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே சாமி அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பேத்துக்கு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம கோவிலிருந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்போ வெளியே வந்துட்டு இன்னொரு தெருக்கல்ல இருந்து பூ எடுத்துகிட்டு இப்போ தாங்க கிளம்புறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிங்க. 11 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பூ எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சமயபுரம் மாரியத்தில் வந்துட்டு ஊஞ்சலில் வந்து அவ்வளோ அழகாக ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த தோரணையை தேர் மாதிரி வந்து வச்சு அதில் வந்து ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாங்க இங்கேருந்தே பூவே கிளம்புது. இங்கேருந்து சமயபுரம் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இங்கே பாலக்கரைக்கிட்ட இருக்கிறோங்க. இங்கேருந்தே இப்போ தான் பூ வந்து கிளம்பிகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம வர்ற வழியில் இன்னும் நிறையா பூக்கள் வந்து கிளம்பி போயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம வந்து ரொம்பவுமே டிராஃபிக்காக இருக்குங்க, வர முடியலை. அதனால தான் நம்மளால் வீடியோலேயே அதை உங்களுக்கு சரியாக காமிக்க முடியலை, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நைட் டைம் அன்டைத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வேட்டு வெடித்து கோலாகலமாக எல்லாம் பூ வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த பூ வந்து 2வது பூ அந்த அளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வது பூ இருக்குங்க. இங்கே பாருங்கள் வேட்டு வெடித்து பக்கத்துலேயே வந்து வெடிச்சிருச்சுங்க கீழேயே வந்து. அந்த வான வேடிக்கையோட இந்த ட்ரம் செட்டோட அப்படியே செம்மையாக கிளம்பிக்கிட்டு இருக்குதுங்க சாமி பூவுக்கு. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் வந்து டிஜே லைட் செட்டிங்லாம் போட்டிருக்குறாங்க. லைட் செட்டிங்கு, வான வேடிக்கை, ட்ரம் செட்டு பயங்கரமாக இருக்குங்க. செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரம் செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டு வாத்தியம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கிட்டு பாருங்கள் டிஜே நீலான்னு சொல்லிட்டு லைட் செட்டிங்லாம் பக்காவாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிளம்பிருச்சுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டு, ஒரு சைடு பேண்டு வாத்தியம், நாதஸ்வரம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டி போட்டு பயங்கரமாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2வது பூ வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது பூவுமே சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சமயபுரம் 3வது பூ, 4வது பூ, 5வது பூ அப்படின்னு சொல்லிட்டு தேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரிசையாக நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சமயபுரத்தில் நடக்கிற திருவிழா வந்து இனிமேல் ஃபுல்லாகவே வந்துகிட்டு இருக்கும். மோர் அப்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேனலை வந்துட்டு தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி நெருக்கி ஆயிடுச்சுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்பவுமே டைம் ஆகிடுச்சு. இனிமேலும் இன்னும் நிறையா பூ வந்து நிறையா தெருக்கள்லேருந்து சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய் பாய், டாட்டா. எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா ஆத்தோரம்.